ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்ரேஷன் சேனல். நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தாங்க பார்த்துட்ருக்கோம். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ வந்துட்டு நம்ம படிச்சுட்டே இருந்தால் மட்டும் போதாதுங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு ஆசைப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், எந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணுனாலும் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக வீடியோ போட்டதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தின் ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி 2021 கேட்ட கொஸ்டின். அப்போ பன்வாரிலால் புரோஹித் இருந்திருக்காங்க. இப்போ நான் ரீசெண்டாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா RN ரவி அவர்கள் தான் இருக்காங்க. அடுத்த கொஸ்டின், யாருடைய பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது? ஆசிரியர் தினமாக யாருடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறதுனா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களோட பிறந்தநாள் தான் ஆசிரியர் தினமாக கொண்டாடிட்டு வருகிறோம். அடுத்த கொஸ்டின், இது ஆக்சுவலி 2021 கேட்ட கரண்ட் ஈவெண்ட் கொஷின். இது நமக்கு தேவையில்லை. அடுத்த கொஸ்டின், காற்றை ஒளியாக மாற்றும் இசைக்கருவின்னு கேட்டிருக்காங்க. காற்றை ஒளியாக மாற்றக்கூடிய இசைக்கருவி நாதஸ்வரம். அடுத்த கொஸ்டின், ஈட்டி எறிதலில் தங்கம். இதுவும் ஆக்சுவலி கரண்ட் ஈவெண்ட் தான். நீங்கள் இப்போதைக்கு 6 மந்த் என்ன கரண்ட் ஈவெண்ட்டோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இந்திய உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. அது 2021 NV ரமணா இருந்திருக்காங்க. இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யஸ்வந்த் சந்திரசூட் அவர்கள் தான் இருக்காங்க. அடுத்த கொஸ்டின், புவியியல் வரைபடத்தில் நீல நிறம் எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. நீல நிறம் எதை குறிக்கின்றதுன்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை தான் குறிக்குது. அடுத்த கொஸ்டின், பாண்டிய மன்னர்களின் கொடியில் இருப்பது மீன் சின்னம். அதே புலி பார்த்திங்கன்னா சோழர்களோட சின்னம், அம்புவில் பார்த்திங்கன்னா சேரர்களோட சின்னம். அடுத்த கொஸ்டின், குக்கரில் சாதம் வைக்க ஒரு டம்ளர் அரிசிக்கு. இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இது ஆக்சுவலி தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக கேட்ட கொஷின். ஸோ நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்லாம் தேவையில்லை, சும்மா எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வீட்டை துடைக்க பயன்படுவது. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், லைசால் தான் பயன்படுது. அடுத்த கொஸ்டின், மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் பொதுவாக எந்த கிழமையில் நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திங்கட்கிழமையில் தான் நடைபெறும். இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்த கொஸ்டின், நீதிமன்றம் நீதி என்றால் பள்ளிக்கூடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பள்ளிக்கூடம்னா கல்வி தான். அடுத்த கொஸ்டின், ஒரு செவ்வகத்தில் எத்தனை பக்கங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. 4 பக்கங்கள் உள்ளன. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் மிக உயரிய விருது பாரத ரத்னா விருது. அடுத்த கொஸ்டின், மனித உடலின் மிகப்பெரிய எலும்புன்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய எலும்பு எதுன்னு கேட்டிங்கன்னா தொடை எலும்பு. அடுத்த கொஸ்டின், சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் முழுவதையும் இது கரண்ட் ஈவெண்ட் கொஸ்டின் தான், இது நமக்கு தேவையில்லை. அடுத்த கொஸ்டின், சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம் மதுரையில் தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின், 385 என்ற எண்ணை கீழ்கண்டவற்றில் எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆப்ஷனை வச்சு தான் இது போட முடியும். அப்போ இது 5ஆலேயே வகுப்படும், 7ஆலேயும் வகுப்படும், 11ஆலேயும் வகுப்படும், 3ஆல் மட்டும்தான் வகுப்படாது. ஸோ 3ஆல் வகுக்கும்போது மட்டும் மீறி வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் C 3. அடுத்த கொஸ்டின், உணவை கெட்டுப்போக செய்யும் உயிரியல் காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. பாக்டீரியா. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் கார்போஹைட்ரேட் எதில் அதிகமாக இருக்கின்றதுன்னு கேட்டிருக்காங்க. அரிசியில் தான் அதிகமாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் வித்தியாசமானவற்றை கண்டபிடின்னு கேட்டிருக்காங்க. கங்கை, அட்லாண்டிக், ஆர்டிக்னு கேட்டிருக்காங்க. இது வித்தியாசமானது ஆஸ்திரேலியா மட்டும்தான். அடுத்த கொஸ்டின், எந்த உறுப்பும் மூச்சு விடுதலில் ஈடுபட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. நுரையீரல். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது திடப்பொருள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. திடப்பொருள்னால் நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும், மண்ணெண்ணெய், காற்று, நீர், ஆப்பிள் மட்டும்தானே திடப்பொருள். இப்போ ஆப்ஷன் D ஆப்பிள். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் ஏவுகணை மனிதன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏவுகணை மனிதன்னா டாக்டர் அப்துல் கலாம். இதே ராக்கெட் மனிதன்னு கேட்டாங்கன்னா சிவன் வருவார். ராக்கெட் மனிதன் கேட்டால் சிவன்,
ஏவுகணை மனிதன் கேட்டால் அப்துல் கலாம் அவர்கள். அடுத்த கொஸ்டின், பனிக்கட்டியால் சூழப்பட்ட கண்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பனிக்கட்டியால் சூழப்பட்ட கண்டம் அண்டார்டிகா. அடுத்த கொஸ்டின், கோழிப்பண்ணை தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் நாமக்கல். அடுத்த கொஸ்டின், விலங்குகளை பாதுகாக்க உதவும் அமைப்பு ப்ளூ கிராஸ். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எந்த கோட்டை விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. வேலூர் கோட்டை தான் விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டது. அடுத்த கொஸ்டின், பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. காமராஜர் தான் அறிமுகப்படுத்தினார். அடுத்த கொஸ்டின், COVID-19 வைரஸ் எந்த ஊரில் முதன்முறையாக கண்டறியப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சீனாவில் உகான் நகரத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், படித்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கேரளா. அதே தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் படித்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னா கன்னியாகுமரி. அடுத்த கொஸ்டின், சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதியில் தான் சிட்டுக்குருவி வாழ முடியாது. அடுத்த கொஸ்டின், மனுநீதி சோழனிடம் நீதி கேட்டு வந்த விலங்கு பசு. அடுத்த கொஸ்டின், இதெல்லாம் ஆக்சுவலி தமிழ் கொஸ்டின் தான். தமிழ் புக்கில் 6th புக்கில் இருக்குது. ஸோ தமிழ் புக்கை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து கீழாநெல்லி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் நினைவாக செயல்படுத்தப்படும் திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. முத்துலட்சுமி ரெட்டின்னு வந்துட்டாலே கலப்பு திருமண உதவி திட்டம் தான். அடுத்த கொஸ்டின், குறிஞ்சி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும். அடுத்த கொஸ்டின், சீரிழமை என்பதை பிரித்தெழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது சூரியனை குறிக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஆதவன்னு சூரியனை குறிக்கும், பகலவன்னா சூரியன் தான், ஞாயிறுனாலும் சூரியன் தான், திங்கள்னா நிலவு. அடுத்த கொஸ்டின், அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் அப்துல் கலாம். அடுத்த கொஸ்டின், தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழங்கள். அடுத்த கொஸ்டின், தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. அடுத்த கொஸ்டின், சித்தம் என்பதன் பொருள் மனம். அடுத்த கொஸ்டின், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறள் எந்த அதிகாரத்தில் வரும்னு கேட்டிருக்காங்க. நல்லாவே தெரியும், கற்க கசடரன்னு வந்திருக்கு. ஸோ இது கல்வி அதிகாரம். அடுத்த கொஸ்டின், தவறான சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது தான் வரும், மென்றான் இந்த ரா வரும், இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் தப்பு. அடுத்த கொஸ்டின், சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கும்னு கொடுத்துருக்காங்க. படித்தாலே உங்களுக்கு தெரியும், விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். அடுத்த கொஸ்டின், விருந்தினரின் முகம் எப்போது வாடும்னு கேட்டிருக்காங்க. நம் முகம் மாறினால் வாடும். அடுத்த கொஸ்டின், வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவோர் நுகர்வோர். அடுத்த கொஸ்டின், காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. இது ஆக்சுவலி 6th புக்கு தான். அடுத்த கொஸ்டின், அன்னை தெரசாவுக்கு எதற்கான நோபல் பரிசு கிடைத்ததுன்னு கேட்டிருக்காங்க. அமைதிக்கான நோபல் பரிசு தான் கிடைச்சது. அடுத்த கொஸ்டின், ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று வளையாபதி. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி. எல்லாம் இந்த 5மே ஐம்பெருங்காப்பியங்கள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சுது. நீங்கள் தொடர்ந்து இது போன்ற ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.